அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூறாக்களை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாக்களை மட்டும் நம்ம இந்த முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய வீடுகள்லையும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம வேலைக்கு செல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹத்தாலா நமக்கு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான ஒரு வழிமுறை. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹத்தாலா பரக்கத்தாக மாற்றி தருவான். இது ஒரு இலகுவான ஒரு வழிதான். நம்ம எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் தான். இதில் 5 சூறாக்கள் சொல்லப்படுது. இந்த 5 சூறாவையும் நம்ம 10 பிஸ்மில்லாஹ் கொண்டு நம்ம ஓதி முடிக்கணும். அதாவது முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சூரா நஸ்ரை நம்ம ஒரு முறை ஓதி முடிக்கும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு முடிச்சிடணும். அடுத்தது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பித்து சூரா இஹ்லாஸை ஒரு முறை ஓதிட்டு இறுதியாக நீங்கள் ஒரு முறை பிஸ்மில்லா சொல்லிக்கணும். அடுத்து ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சூரா ஃபலக்கை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கணும். இறுதியில் ஒரு முறை பிஸ்மில்லா சொல்லிக்கணும். அடுத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பித்து சூரா காஃபிரூனை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கணும். இறுதியில் நீங்கள் ஒரு முறை பிஸ்மில்லா சொல்லிக்கணும். அடுத்தது நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டு சூரா நஸ்ரை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு இறுதியில் ஒரு பிஸ்மில்லா சொல்லணும். அதாவது 5 சூறாக்கள். ஆனால் நம்ம எப்போதுமே ஓதுறது எப்படின்னா ஒரு முறை பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஒரு சூறாவை ஓதி முடிச்சிருவோம். ஆனால் இதில் ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லாஹ், அந்த சூறாவை முடிக்கும்போது ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த சூறாவை அதே மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்மில்லாஹ், இறுதியில் ஒரு பிஸ்மில்லாஹ், இப்படி 5 சூறாக்களுக்கு 10 பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம அன்றாடம் வழக்கமாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹத்தாலா நம்ம இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பரக்கத்தை வாரி வழங்குறானா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்களாம். நான் எங்கே போனாலும் எனக்கு பரக்கத் கிடைக்கணும், நான் எந்த வேலையை தொட்டாலும் எனக்கு அது பரக்கத்து நிறைந்ததாக இருக்கணும், செல்வம் என்னை தேடி வரணும், வறுமை என்னோட வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு இலகுவான ஒரு வழி தான். நம்ம எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு வழி தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களுமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் இந்த முறையில் நீங்கள் அன்றாடம் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டால் கூட போதுமானது. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்றி தருவான். இன்னும் கடன் நிறைந்தவங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வெகு சில நாட்கள்லேயே மாற்றத்தை ஏற்படுத்துவான். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, இது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம்தான். 5 நிமிடம் கூட தேவைப்படாது. ஆனால் நமக்கு செல்வத்தை அதிக அளவில் கொண்டு தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க, கடன் பிரச்சனையே இருக்காது. இன்னும் நம்ம தொடர காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி நம்மளை செல்வ செழிப்பாக வச்சுருப்பான். இன்னும் இதை ஓதப்படுற வீடுகளில் வறுமை வரவே வராது. இன்னும் இதை ஓதக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. இன்னும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட இது ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தும். உங்களின் மீது ஒரு முஹப்பத்தை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களை பார்த்தா எல்லோருமே கண்ணியத்தோடு நடந்துக்குவாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த இலகுவான வழிமுறையை அன்றாடம் ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.